தமிழ் சினிமாவில் வாரிசு நடிகர்கள் ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். விஜய், சூர்யா, கார்த்தின்னு முன்னணி நடிகர்கள்ல பெரும்பாலான நடிகர்கள் வாரிசு நடிகர்கள் தான். அந்த வரிசையில இப்ப புதுசா ஒரு நடிகரும் இணைஞ்சிருக்காரு. அதாவது நடிகர் ஜெயராமோட மகன் காளிதாஸ் மீன் குழம்பும் மண்பானையும் திரைப்படம் மூலமா ஹீரோவா அறிமுகமாறாரு. இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் சமீபத்துல நடைபெற்றது. அங்கு படம் பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் படக்குழுவினர் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை ஒரு தொகுப்பா இப்ப பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். சும்மா ஒரு கெத்துக்கு வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் கட் அடிச்சு சத்தியம் தேட்டர் வருவோம் படம் பார்க்க. அன்னைக்கு சும்மா ஒரு கெத்துக்காக சொல்லுவோம், டேய் என்னைக்காவது நான் ஒரு படம் நடிப்பேன், அதோட ஆடியோ லான்ச் வந்துட்டு நான் சத்தியம் தேட்டரில் வைப்பேன், இருக்கிற பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாரும் வருவாங்க, நீ கண்டிப்பாக நான் சும்மா சொல்லுவேன், அது இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அமுதேஸ்வர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப கூலஸ்ட் டைரக்டர் டு ஒர்க் வித். அவர் சார் இன்னைக்கு வந்து எர்த் குவேக் நிலநடுக்கம் அப்படின்னு சொன்னால் கூட அதனால என்ன அப்படின்னு ரொம்ப கூலாக எடுத்துக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. ரொம்ப கூலஸ்ட் டைரக்டர். அட் த சேம் டைம் அவருக்கு தேவையான விஷயங்கள், அது மியூசிக் ஸ்டைலியாக இருக்கட்டும், விஷுவல்ஸாக இருக்கட்டும், ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு வெறித்தனம் வந்து அவர்கிட்ட இருக்கு. அதை பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த டோட்டல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், லக்ஷ்மணுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், கொரியோகிராஃபருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் காளிதாஸ், you are rocking brother. நான் வந்து 2-3 reels பார்த்தேன். It was fabulous and really looking forward to do the background scoring. And Ashna, and wishes to you too and to the whole team of மீன் குழம்பு மண்பானையும். இதை சாப்பிட்றதுக்கு நானும் ரெடியாக இருக்கேன். ரீகார்டிங் அனுப்புங்க சீக்கிரம். தேங்க்யூ. மீன் குழம்பு மண்பானையும், as we all know, is a fantasy comedy film produced under Ishan Productions, which is rooted to the legendary Shivaji Ganeshan sir, one of the greatest actors in the cinema, and I'm really blessed to enter this house of talent. So thank you Dushant and Abhirami for making me a part of this prestigious production house. Thank you Amudeshwar sir, my director, for making me and my character look so interesting on screen. பிரபு சார் கூட ஒர்க் பண்ணது வந்து பேரண்டல் கைடன்ஸ்னு படத்துல போடுவாங்கல்ல, அது மாதிரி கம்ஃபர்ட் ஜோன். அப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோனு, அப்படியே ஒரு டோட்டலாகவே ஒரு குடும்பத்தோடய இருந்துட்டு. என்னன்னா நான் இப்போ சொன்னேன்ல, எனக்கு மாமா, அத்தை, சொந்தங்கள் எல்லாரையுமே நான் தேங்க்ஸ் பண்ணணும்னு ஆசை. நான் ஒரு 100 லிஸ்ட் இருக்கு, ஆனால் அது டைம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்குது, அல்லது அது மாதிரி வளர்ந்ததுனால என்னையும் இந்த குடும்பத்துக்குள்ள வந்து படம் கூட நமக்கு ப்ரொஃபஷன் கூட அதே ரூட்ல கூட்டிட்டு போகுது. அது ஆச்சரியமா இருந்துச்சு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இந்த குடும்பம் ஃபேமிலியை வந்து நம்ம பயங்கர பிரமிப்பா ஒருத்தரை அப்படியே நிலாவா சூரியனை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ரொம்ப கேஷுவலா எப்படி இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போறது இருக்குல்ல, அது பயங்கர ஆச்சரியம். அந்த ஆச்சரியம் தான் எனக்கு. மற்ற எல்லாத்தோடையும் இந்த ஆச்சரியம் இன்னமும் தீரல, இன்னமும் அப்படியே இருக்கு. மீன் குழம்பு மண்பானையும், ஆஷா சவேரி, பூஜா குமார், பாய்ஸ் ஃப்ரம் மலேசியா, என் அருமை சகோதரர் ஜெயராமோட பையன் தம்பி காளிதாஸ். அவரும் சின்ன பிள்ளையில வந்து நான் பார்த்துருக்கேன். அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து அவளுக்கு வந்து ஐஸ்கிரீம் சாக்லேட்டும் கொடுக்க மாட்டாங்க. அதனால ஏன் ரூமுக்கு ஓடியா வருவார், பிரபுங்கல் ரூமில் சாக்லேட் சாப்பிடுவேன். அவரும் அவரோட சிஸ்டர் 2 பேரும் 2 டிப்பான்னு கூப்பிடு அந்த பாப்பாவை. இன்னைக்கு வந்து இந்த பசங்கள்லாம் வளர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு அருமையான ஆர்டிஸ்ட் தம்பி. நீங்கள் ஐ சா எ பிக்சர், நீங்கள் சின்ன பிள்ளைய நடித்த ஒரு படம் வந்து நீங்கள் அவார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி வாசு அங்கிள் சொன்னாங்க பாருங்க, அந்த படம் பார்த்தேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வந்து எப்படி வளர்ந்துருக்கீங்க, நம்ம மேலும் வளரணும். கண்டிப்பா தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் மத்தியில் அவங்க நெஞ்சரில் நீ வந்து ஒரு இடம் பிடிக்க போற. ஆல் தி பெஸ்ட். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் முதல் படம் நடிக்கும் போது வந்து அப்பா பின்னாடி கேமரா பின்னாடி எட்டி பார்க்குற மாதிரியோ இல்லாட்டி உங்க ஹெட் மாஸ்டர் எட்டி பார்க்குற மாதிரியோ இருக்குது. ஏன் மூஞ்சில் அவ்வளோ பயம் இருக்கு. நேருக்கு நேர் பண்ணும்போது வந்து நிறைய பத்திரிகை நண்பர்கள் வந்து அதை காமிச்சு, அஃப்கோர்ஸ் அதனால தான் நான் இன்னும் பெட்டராக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, தெரிஞ்சது எல்லாமே. அப்படியெல்லாம் இல்லாமல் காளிதாஸ் சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சின்ன படத்துலேயே வந்து சின்ன வயசுலேயே வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கினவர், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரவர், சினிமாக்குள்ளே வந்துக்கிட்டு அப்புறமா வந்து கொடுக்கறது இல்லாமல் முதல் படத்துலேயே வந்து ஹீஸ் கோயிங் டு கான்ட்ரிபியூட் அ லாட் ஆஸ் அன் ஆக்டர். ஸோ ஜெயராம் சார் எவ்வளோ சந்தோஷப்படுவாரோ அதே மாதிரி அவங்க ஃபேமிலி எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அதே மாதிரி ஐ வெரி வெரி ஹாப்பி ஃபார் காளிதாஸ். ஐ பீன் வாட்சிங் ஹிம். என்னை மிமிக் பண்ணதுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். வெரி ஹாப்பி ஃபார் ஹிம், த வே ஹீ இஸ் ஆன் ஸ்டேஜ் அண்ட் த வே ஹீ டிட் கேட்பரிஸ் ஆட்லேருந்து சரி, இந்த படத்துலேருந்து சரி, he's very very confident, very very promising. So welcome Kalidas again for this wonderful industry. Welcome, wishing you all success and all happiness. சிவாஜி சார் குடும்பத்தில் அடுத்த ஜென்ரேஷன் ராம்குமார் சார், பிரபு சார், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் துஷ்யந்த், இவங்க கூட எல்லாம்
பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது 10 ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்காது. அதுக்கு மேலே சிவாஜி சார் குடும்பத்தில் ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு என் குடும்பத்துக்கு கிடைச்சதில் குடும்பத்தின் சார்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஆல் தி பெஸ்ட் ஃபார் 200th மூவி. மீன் குழம்புக்கு உண்டான ஒரு பெரிய அதுக்குண்டான மகத்துவமே என்னென்னா, அது வச்ச உடனே ருசிக்கிறத விட நாளாக பழசாகத்தான் ரொம்ப ரசிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த படத்தில் நடித்தவங்களும் சரி, துஷ்யந்தும் சரி, இந்த படத்துக்கு மேலே இன்னும் நாளாகத்தான் நிறைய நல்ல படங்கள் எடுக்கணும். இதில் நடித்தவங்கெல்லாம் மேலும் மேலும் மனம் வீசுகிற அளவுக்கு எல்லாருமே பேர் வாங்கணும்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.